சென்றார். தேடி செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வள்ளியானது முருகனுக்கு ஒரு பிடி கொடுக்கல. அதுதான் நம்மகிட்ட இருக்கிற ஆணவம் தன்மை மாயன்றது கண்ணை மறைச்சிடும். ஏன்னா முருகப்பெருமானை மணந்து கொள்ளுங்களே அனுதினமும் வழிபாடு செய்யல ஒரு வள்ளி அம்பிகை. அப்படி இருக்கக்கூட முருகப்பெருமான் போகல அவங்க மறைஞ்சு போறாங்கன்னாக்கா நம்மளே இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் கோபம் அதெல்லாம் ஆணவம் கண்மம் மாயம் சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு திரையிட்டு அந்த அம்மாவை மறைச்சிடும். பிறகுதான் விநாயகப் பெருமான் வழிபடுறார், யானையா வரார், வள்ளி அம்பிகை வரார். அந்த வள்ளி அம்பிகை யாருன்னு கேட்டீங்கன்னா மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமிக்கும் பிறந்த குழந்தை. மகாவிஷ்ணு ஒரு ஆண்மானாகவும் மகாலட்சுமி பெண்மானாகவும் இருக்கக்குள்ள அந்த பெண்மானுக்கு கருத்தரித்ததுதான் அந்த வள்ளி அம்பிகை. அந்த வள்ளி அம்பிகை என்ன பண்ணா, அந்த மான் பிரசவிக்கும் பொழுது வள்ளிக்கு வேண்டிய அகன்ற இடத்துல ஒரு குழியை பிரசவிக்க பார்த்தோடனே தன்னுடைய இனமாக இல்லாத மனித இனமாக சொல்லி அந்த மான் ஓடிடும். அந்த வள்ளிக்கு இழந்து அகன்ற இடத்துல குழியில கிடைச்சதுனாலதான் அந்த அம்மாவுக்கு வள்ளின்னு வள்ளல் மனைவி வள்ளி இன்னொன்று சொல்லுவாங்க. வள்ளல் மனைவி வாயார சொல்லுவாங்க, வள்ளல் மனைவி வள்ளி. அந்த வகையில மகாவிஷ்ணுடைய புத்திரி வள்ளி அம்பிகை. இப்படி ஒரு புறத்தினுடைய வேடுவத்தினுடைய மகளை மணந்த உடனே தகப்பனார்கிட்ட போய் சொல்லணும்னு ஒரு பயம். அந்த வகையில உடனே நம்ம மகாவிஷ்ணு என்னன்னா, அந்த குழந்தையானது என்னுடைய தவ புதல்வி, இந்த குழந்தையை வள்ளியை மணப்பதினால் என்னுடைய பூர்ண பலனும் உனக்கு உண்டு. இந்த தசாவதாரம்னு மகாவிஷ்ணு எடுத்துருக்காங்க. தசாவதாரம் வந்து எந்த அவதாரத்திற்கும் இல்லாத மிகப்பெரிய சிறப்புனா எல்லாருக்குமே தெரியும், ராம அவதாரத்துக்கு மட்டும்தான். எந்த அவதாரத்துக்கும் சிறப்பு கிடையாது. அந்த ராம அவதாரத்து வரைக்கும் அற்புதமான சிறப்பு. அந்த ராம அவதாரத்தினுடைய சிறப்புனாக்கா கையில தனுசு வில், அந்த வில் ஏந்திய அந்த வீரனாக இருக்கக்கூடிய ராமபிரான் தசாவதாரத்திலே அந்த அற்புதமாக பேசக்கூடிய அந்த வில்லேந்திய அந்த வீரன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னாக்கா, முருகப்பெருமான் கிட்ட அந்த வில்லையே கொடுத்தார். அதாவது குழந்தை கட்டி கொடுத்தா வரலட்சுமி கொடுப்பாங்கல்ல, தன்னுடைய மகளாக இருக்கக்கூடிய வழியை கட்டினோடனே அந்த விலமதிக்க முடியாத வீரத்தின் விலை போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த கருத்தை கையில் கொடுத்தார். அதுக்குதான் நம்ம அருகில் இருக்கிற பார்த்தீங்கன்னா வில்லுடையான் பட்டுன்னு ஒரு முருகர் கோயில் இருக்காங்க. வேருடையான் பட்டு வேருடையான் பட்டுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய உண்மையான பேர் வில்லுடையான் பட்டு. இதே திருவையாருக்கு பக்கத்தில் ஒரு அற்புதமான முருகர் கோயில், வில்லேந்திய முருகன் அற்புதமா இருப்பார். வேற எங்கேயும் 2 தலங்கள்லாம் நீங்க வில்லேந்திய முருகனை பார்க்கலாம். அந்த வகையில முருகப்பெருமான் வழிபட்டா பிரம்மனுடைய பலன் உண்டு, சிவபெருமானுடைய பலன் உண்டு, மகாவிஷ்ணுடைய பலன் உண்டு. அவங்க 3 பேருடைய இதயத்திலும் நாவிலையும் உடல்ல பாதியும் சக்திகள் இருக்கிறதுனால சக்தியினுடைய பலன் உண்டு. சரி, இவ்வளவுதான் சொல்றீங்க, நீங்க எதை குழப்பறமே இருக்குன்னு நினைக்கலாம். சுருக்கமா சொல்றீங்க, சொல்லிட்டு அடுத்த ஜீவாரணம் பண்ணிடுறேன். இருப்பதே முருகப்பெருமானுக்கு இது சிறந்த சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா தெய்வத்திற்கும் ஆயுதம் உண்டு. கதாயுதம் உண்டு, சூலாயுதம் உண்டு, கத்தி உண்டு, கேடயம் உண்டு. யாராவது கேடயங்கிற பேர் வச்சிருக்கீங்களா உங்க பிள்ளைக்கு? இல்ல கத்தின்னு வச்சிருக்கீங்களா? இல்ல சூரன் வச்சிருக்கீங்களா? யாரும் வச்சிருக்க மாட்டேன். ஆனா வேலாயுதம் ஏன் வச்சிருக்கீங்க? முருகப்பெருமானுடைய ஆயுதம் தான் நம்முடைய வினைகள் எல்லாம் கணையக்கூடிய ஒளி ஆயுதம். எந்த தெய்வத்திற்கும் இல்லாத சிறப்பு முருகப்பெருமான் மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான். அவர் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் அற்புதமான அருளைக்கூடிய வேலாயுதம். வேற எந்த தெய்வத்தினுடைய ஆயுதத்தை யாராவது வச்சிருந்தா சொல்லுங்க, யாராவது வச்சிருக்கீங்க? முருகப்பெருமானுக்கு இருக்கிற பெரிய சிறப்பு அதுதான். இதற்கு மேல சொல்றோம், எல்லா ஆண்டவம் கொடுத்துதான். குழந்தை பார்த்தா எல்லா ஆண்டவம் கொடுத்துதான். பணம் வந்து எல்லா ஆண்டவம் கொடுத்துதான். அதெல்லாம் ஆண்டவன் கொடுத்தது. ஆண்டவன் யாருக்கு பேரு? ஆண்டவன் யாருக்கும் பேர் இல்லை, முருகனுக்கு மட்டும்தான் ஆண்டவனே பேர். எந்த ஜாதி ஆண்டவனே கிடையாது. நீங்க சொல்லி பாருங்க, சிவ ஆண்டவன் சொல்ல முடியுமா? பிரம்மா ஆண்டவன் சொல்ல முடியுமா? சக்தி ஆண்டவன் வராது. ஆனா பழனி ஆண்டவன் பாருங்க, சொல்ல முடியல. பழனி ஆண்டவா முட்டையாண்டி கவிதை, பழனி ஆண்டவனுக்கு அரோவரா அப்படின்னு. அடுத்து இன்னொன்று சொல்லலாம், செந்தில் ஆண்டவனுக்கு அரோவரா இருக்கலாம். இந்த ஆண்டவன் சாமிக்காவது ஏன்னா சொல்லலாம். சேர்த்து அந்த பொருத்தமா வரணும். சொல்றதா சொல்றேன், சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா அந்த ஆண்டவன் என்கின்ற சொல்லிற்கு ஒரே அதிகாரம் படைத்த தெய்வம் முருகப்பெருமான் தான். அதிகமாக சொல்ல கோயில் நிறையா இருக்கு. நான் பேச ஆரம்பிச்சிருவேன், அதனால சுருக்கமா முடிச்சுக்கிறேன்.